Yeah, have a good day, dear. It is for fifth standard. It is the online class done by Jawaharlal Nehru Vidyalaya Matriculation School and done by a school principal. And this is for the it is a syllabus from the term 2 prose, the strength in his weakness. So நம்ம இதில் ஒரு பாயை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். ஆக்சுவலாக த பாய் வில் பி வெரி ஆக்டிவ் பாய். இஸ் நேம் இஸ் அகிலன். அப்போ அந்த பாயோட இன்ட்ரெஸ்ட் ஒன்றா இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எதிர்பார்க்க முடியாமல் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் அவன் மீட் பண்ணனால அவன் எதிர்பார்த்தது செய்ய முடியாது. பட் அவன் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அவன் எப்படி ஓவர் கம் பண்ணி எப்படி சக்ஸஸ் பண்ணுறாங்கிறதா இந்த ப்ரோஸ். ஓகே, தட் இஸ் த டாபிக், த ஸ்ட்ரென்த் இன் இஸ் வீக்னஸ். அவன்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது, அந்த வீக்னஸை அவன் எப்படி அதை அவனுக்கு ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கிறாங்கிறது தான் இந்த லெசன். ஓகே, ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ட்ரை டு லிசன் த லெசன் ஃபுல்லி. ஸோ I had highlighted some important words in red color. ஸோ அது கவனிச்சுன்னா இவன் புரியும் உனக்கு. Akilan was an active and energetic boy. He liked sports as much as studies. இப்போ ஸ்போர்ட்ஸ் எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு அவனுக்கு ஸ்டடீஸும் பிடிக்கும். தேவர் லைக் இஸ் ஐஸ், பிகாஸ் ஐஸ்னால் 2 ஐ இல்லையா, அப்போது அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐ ஸ்டடீஸ், இன்னொரு ஐ ஸ்போர்ட்ஸ். ஹவு குட் he choose one over the other? எப்படி ஒன்று விட முடியும்? ஸோ he wanted both. He had the passion for sports. So he spent most of his evenings in the playground. அதனால் அவனுக்கு பேஷன் என்னது, விருப்பம், பயங்கர விருப்பம். அவனோட விருப்பம் எதுன்னா ஸ்போர்ட்ஸ். அதனால் நிறைய ஈவினிங்ஸ் he will be playing in the playground. அதோடு சேர்த்து he also remembered his father's words. அதோடு சேர்த்து அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? அவங்க அப்பா சொல்கிற வார்த்தைகள், லேர்ன் வெல் லீவ் வெல். அப்போ அவங்க அப்பா அடிக்கடி என்ன சொல்லிகிட்டு இருப்பார், நீ விளையாடுறது மட்டும் பத்தாது, யூ ஹாவ் டு லேர்ன் வெல். நல்லா படிச்சினா தான் உன்னால் நல்லா வாழ முடியும். ஸோ லேர்ன் வெல் அண்ட் லீவ் வெல். ஸோ அகிலன் used to spend his mornings on studies. As physical education teacher was his inspiration. இன்ஸ்பிரேஷன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னு அர்த்தம், ரொம்ப பாதித்தவங்கன்னு அர்த்தம். ஸோ மார்னிங் எல்லாம் படிப்பான், ஈவினிங் எல்லாம் ஹி வில் பி இந்த ப்ளே கிரவுண்ட் இல்லையா. அவரோட ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்னால் அவனுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் டீச்சரு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டீச்சர் வாஸ் குட் அட் ஜூடோ. ஜூடோன்னு லைக் கராத்தே மாதிரி அதுவும் ஒரு டைப்பு. அந்த ஜூடோ ஸ்போர்ட்ஸில் ஒரு வெரி ஃபேமஸ். ஆனால் அவனுக்கு அந்த ஜூடோ JUDO அந்த ஜூடோ விளையாடணும், அந்த கேம், அந்த இது கற்றுக்கணும், அந்த ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கணும்னு ஹி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். ஹிஸ் பேஷன் ஃபார் லேர்னிங் ஜூடோ க்ரூ எவ்ரிடே. அந்த ஜூடோ கற்றுக்கணுன்ற அவனுடைய ஆர்வம் டெய்லி அதிகமாகிட்டே இருக்குது. அண்ட் ஹி வாஸ் அஃப்ரைட் தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஜூடோ குட் அப்செட் இஸ் பேரண்ட்ஸ். பிகாஸ் அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லிகிட்டே இருப்பாங்க, லேர்ன் வெல் அண்ட் லீவ் வெல், நல்லா படிக்கணும். அப்போ எனக்கு ஜூடோவில் நான் இவ்வளோ ஆர்வமாக இருக்கேன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஃபைனலி ஒன் டே அகிலன் டோல்ட் his parents about his passion for judo and also showed the medals he won in the sports. அப்போ அவனுக்கு ஜூடோவில் இவ்வளோ ஆர்வம் இருக்குங்கிறதே அதில் அவன் வாங்கின மெடல்ஸ் எல்லாம் ஒரு நாள் அவங்க அப்பாட்ட காமிக்கிறான். His parents were astonished. Astonishedனா அதிர்ச்சியாடுறது. Totally they were stunned on seeing the medals and certificates what he won at the school. Okay. இந்த ஒரு சூழ்நிலை ஒரு கொஞ்சம் மாதம் கழிச்சு he met with an accident. யார்? அகிலன் has met with an accident. அகிலன் lost his left hand. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவனுக்கு என்ன, அதனோட இடது கை போயிடுது. That day onwards he did not go out of the house often because அவனுக்கு ஸ்போர்ட்ஸும் ஸ்டடீஸும் 2 கண்ணு மாதிரி. பட் ஒரு கை இல்லாமல் வாட் ஹீ கேன் டூ. அதனால் அவன் டோட்டலி அப்சென்ட் ஆகி அந்த வீட்டிலையே இருக்கிறான். அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அவன் வெளியவே போகல. ஹீ யூஸ் டு சிட் இன் எ கார்னர், ஒரு மூலையில் உட்காந்துட்டே இருப்பான். அவன் அப்படி வெக்ஸாக இருக்கிறத பார்த்தா அவங்க ஃபாதர் வில் பி வரியிங் வெரி மச். ஏன்னா பிகாஸ் சம்டைம்ஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் ஏதாவது நடந்தாலும் வி ஷுட் பி பாசிட்டிவ் டு கம் அவுட். அந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம வெளியே வரக்கூடிய தைரியம் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அப்போ அவங்க ஃபாதர் என்ன செய்கிறாங்க, ஃபாதர் ஷோட் அன் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் த ஜூடோ ஸ்கூல் தட் ஹீ கேம் அக்ராஸ் இன் த நியூஸ் பேப்பர். அப்போ அவங்க அப்பா அவனுக்கு ஜூடோ ஸ்கூலை பற்றின ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து காமிக்கிறாங்க. Akilan saw the advertisement. His passion for judo energized him.
எனர்ஜரைஸ்ட் அப்படின்னா அவனுக்கு ஒரு சக்தியை வந்து அந்த ஆசை அவனுக்கு ஜூடோவில் இருக்க ஆசை அவனுக்கு ஒரு எனர்ஜி அது கொடுக்குது. ஹி ஆஸ்ட் his father if he could join the school. His father with the tears of joy got him admitted in the judo. ஏன் இங்கே டியர்ஸ் ஆஃப் ஜாய்னா, பிகாஸ் அவன் அன்றைக்கி அந்த நம்பிக்கையோடு இருக்கிறாளே ஒரு கை போயிட்டு, பிகாஸ் கொஞ்ச நாள் அவன் வீட்டிலேருந்து எங்கேயுமே வெளியவே போகல இந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம். அதையே நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறனால தான் அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அதை அந்த கஷ்டத்தை ஓவர் கம் பண்ணி வெளியே வரத்துக்கு he was ரெடி. அந்த மைண்ட் செட்டுக்கு அவன் வந்துட்டான். அப்படி வரும்போதே we are able to struggle. ஏன்னா பிகாஸ் the human life is be with so many struggles. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாத லைஃப் யாருக்குமே இருக்காது. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நம்பிக்கை எவ்ரிபடி ஷுட் ஹாவ். தட் இஸ் his father. அவனுக்கு ஜூடோ ஸ்கூலுக்கு நான் போட்டுமான்னு கேட்ட உடனே his father with the tears of joy got him admitted in the judo. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக அவனை அட்மிட் பண்ணுறாரு. ஸோ அகிலன் லேர்ன்ட் அண்ட் ப்ராக்டிஸ்ட் கான்ஸ்டன்ட்லி ஃபார் 2 years. கான்ஸ்டன்ட்லின்னா கண்டினியூஸாக அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான். எத்தனை வருஷம்? 2 years. ஹி ப்ராக்டிஸ்ட் ஒன்லி 1 stroke ஃபார் 2 years. ஒரே ஒரு ஸ்ட்ரோக் மட்டும்தான் 2 வருஷமாக அவன் படிச்சுட்டே இருக்கிறான். அகிலன் வாஸ் சர்ப்ரைஸ்ட் அண்ட் அனாய்டு. அவனுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும், அதே மாதிரி எரிச்சலாகவும் இருக்குது. பிகாஸ் his master has taught him only 1 stroke பட் சூன் ஹி மாஸ்டர் த ஸ்ட்ரோக். அவனுக்கு என்னென்னா வேறு எந்த ஸ்ட்ரோக்குமே மாஸ்டர் நம்மளுக்கு சொல்லித்தர மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு வருத்தம் அவனுக்கு. அதுதான் அனாய்டு. ஓகே, அவனுக்கு அது ஆச்சரியமாகவும் இருக்குது, எரிச்சலாகவும் இருக்குது. பட் மாஸ்டர் சொல்கிறத அவன் ஒபே பண்ணி அந்த ஒரு ஸ்ட்ரோக்கை தெளிவாக கற்றுக்கிறான். நோ ஒன் குட் எக்ஸல் இன் தட் ஸ்ட்ரோக்கு. எக்ஸல் அப்படின்னா அவனை தாண்டி அந்த ஸ்ட்ரோக்கில் சிறப்பானவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவன் ட்ரெயின் ஆகிடுறான். To everyone's surprise, Akilan was picked by the master for national judo competition. எல்லாருக்குமே ரொம்ப ஆசை. ஏன்னா அவனுக்கு ஒரு கை இல்லை இல்லையா. மாஸ்டர் எப்படி அவனை செலக்ட் பண்ணுறாங்க? எது? பிகாஸ் இட் இஸ் அ நேஷ்னல் காம்படிஷன். ஃபார் நேஷ்னல் ஜூடோ காம்படிஷன் he was selected. Everyone ridiculed Akilan and his master. எல்லாருமே அவனை நக்கல் அடிக்கிறாங்க. யார்? அகிலனையும் மாஸ்டரையும். எப்படி நீங்கள் உங்களால் வின் பண்ண முடியும்? As they were not sure how a boy with one hand could win a national competition. எப்படி ஒரு கை வச்சுட்ருக்க ஒரு பையனால் நேஷ்னல் காம்படிஷனில் வின் பண்ண முடியும் அப்படின்னு அவனை எல்லாமே டீக்ரேட் பண்ணுறாங்க, எல்லாமே அவனை டீமோட்டிவேட் பண்ணுறாங்க. டு எவ்ரி ஒன்ஸ் சர்ப்ரைஸ், எல்லோரும் ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி அகிலன் ஈஸிலி டிஃபீட்டட் ஆல் 6 contestants. அவனுக்கு எதிர்த்து ஆடின 6 பேர்த்தையும் he is defeating with a single stroke. அகிலன் reached the finals. இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி he is coming to the final. The final match began and it had a total of 6 rounds. அந்த ஃபைனல் மேட்ச்சில் எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்குது? 6 rounds இருக்குது. the referee யார்? அந்த ஸ்போர்ட்ஸில் நடுவில் ஒரு பர்சன் நின்றுட்டுருப்பார் இல்லையா. he will be telling whether it is right or wrong. எதாவது மிஸ்டேக் பண்ணால் எல்லாமே அவர் தான் சொல்லுவார். ஸோ the referee blew his whistle. then Akilan's master rushed to him and said, அகிலனோட மாஸ்டர் வேகமாக அவன்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு? பிலீவ் யோர் செல்ஃப், உன்னை நீ நம்பு. The key to success is to focus on your strength and not in your weakness. உன்னோட பலவீனத்தை பற்றி, இப்போ உனக்கு ஒரு கை இல்லைங்கிறத பற்றி நீ நினைக்காத, உன்னோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை மட்டும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு. அகிலன் felt some new energy rushing through him. புது நம்பிக்கையோட he did not want to had and focus on a single stroke and not on strength on of the opponent. அப்போ அவனுக்கு he don't want to the opponent அவனோட எதிரி மேலே he don't want to lose, so he will be struggling. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பம் அப்படின்றது அந்த ஸ்ட்ரோக்ஸு. ஓகே, 4 ஸ்ட்ரோக்கு. பிகாஸ் த 4 நாக் அவுட்ஸ். 4 ஸ்ட்ரோக்கு 4 இட் இஸ் நாக் அவுட்ஸ்னால் என்னது? அவங்களால எந்திரிக்கவே முடியல. அகிலன் had won the finals. He was the champion. Okay. Akilan thanked his master for training him and for believing in him. அதோட ரொம்ப ஈகராக அவன் கேட்குறான். என்ன கேட்குறான்? அகிலன் கியூரியாசிட்டின்னா ரொம்ப ஆர்வமாக he took her and asked, how did I won the competition with a single stroke. அவன் என்ன கேட்குறான்? எனக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கு தான் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க, அந்த ஒரு ஸ்ட்ரோக்கோட என்னால் எப்படி வின் பண்ண முடிஞ்சது அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ அவங்க மாஸ்டர் சொல்கிற பதில் சொல்கிறாரு. his master told him, my dear, you learned the most difficult stroke in the judo. நீ கற்றுக்கிட்ட ஒரே ஒரு ஸ்ட்ரோக்குங்கிறது இருக்கலே ரொம்ப 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 கஷ்டமான ஒரு ஸ்ட்ரோக்கு. தட் வெரி ஃபியூ கேன் மாஸ்டர். ஒரு சில பேரால் தான் அதில் மாஸ்டர்னு என்னது, ஒரு சில பேர்லாம் அதில் ட்ரெயினே ஆக முடியும்.
ஓகே, நீ கற்றுக்கிட்டது அவ்வளோ டஃப்பான ஒரு ஸ்ட்ரோக்கு. அண்ட் இஃப் யுவர் காம்பனண்ட் வாண்ட்ஸ் டு பீட் யூ தே ஷுட் ஹோல்ட் யுவர் லெஃப்ட் ஹேண்ட். அதே மாதிரி அதில் இருக்க சீக்ரெட் என்னது, ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கு தான், ரொம்ப கஷ்டமான ஸ்ட்ரோக்கு. அவனுக்கு எதிர்த்து சண்டை போடுறவங்க என்ன பண்ணணும், அந்த சண்டையாளோட லெஃப்ட் ஹேண்டை அவங்க பிடிக்கணும். ஓகே, திஸ் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் யுவர் விக்ட்ரி. ஸோ அப்போ அந்த ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்ட்ரோக்கை தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அது மாதிரி அவனுக்கு லெஃப்ட் ஹேண்டும் கிடையாது. ஸோ இவனோட மைனஸை ஸ்ட்ரென்த்தாக ஆக்கிட்டு ஹி வின் த காம்படிஷன். ஓகே, ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த லெசன்? See, from the lesson I have given the choose, his father wanted him to do well in. அவங்க அப்பாவுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, கிரிக்கெட்டு, ஸ்டடீஸு, கபடி. I think you can understand the answer. The answer is studies. Because அவங்க ஃபாதருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி அகிலன்ஸ் பேஷன் இஸ் டு லேர்ன். அகிலன் எது கற்றுக்கணும்னு நினைக்கிறான், பேஷன் என்னது, விருப்பம். ஹி லைக் டு, அவன் எது படிக்கணும்னு நினைக்கிறான், கராத்தேவா, ஜூடோ, கலரி. எது, ஜூடோ இஸ் த ஆன்சர். Master trained Akilam on a 2 strokes, many strokes, single strokes. So you will be knowing the answer. Akilan learned judo for எத்தனை years? 3 years or 2 years or 1 year? Okay, so all those answers learn well. And book in learn sometimes one word if I am asking you should be able to do that. Name the character of the speaker or the character in the speaker. Believe yourself. அது யார் சொல்கிறா, மாஸ்டர் சொல்வார். ஓகே, learn well, live well. Who is telling? Akilanuடைய father. How did I win the competition with a single stroke? Who is asking? Akilan. My dear, you learned the difficult stroke in the judo. Who is telling? Master is telling. Okay, and it is answer the following small questions. You have to learn the questions well. Okay, who was Akilan's inspiration? Akilanoட motivation, அந்த இன்ஸ்பிரேஷன் யார்? It is his physical education teacher. Okay, how did he lose his left hand? He lost his left hand in an accident. எதில் மிஸ் பண்ணுறாரு? In an accident. What was his master's advice? His master advised him to believe himself and then focus on his strength. Why did everyone ridicule the boy? Everyone ridiculeனா கிண்டல் அடிக்கிறது. The boy because he had only one hand. How did he won the match? He won the match by using the most difficult stroke in judo. What kind of boy was Akilan? Akilan was active and energetic boy. Okay. So can you make it that? How did he win the match? He won the match. See, here while you are writing the question, you have to identify that. See, எல்லா கொஷின்லையும் இந்த வேர்ப் எப்படி மாறி இருக்குன்றதை பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் கொஷின், ஹவு டிட் ஹி லூஸ் ஹிஸ் ஹேண்ட். இதில் இருக்க வேர்ப் என்னது, லூஸு. அதில் இருக்க வேர்ப் டெட்டு இல்லையா? அப்போ அந்த டெட்டு ப்ளஸ் லூஸ் என்னது, லாஸ்ட். ஹி லாஸ்ட் ஹிஸ் ஹேண்ட் இன் அன் ஆக்சிடெண்ட். ஓகே, அதே மாதிரி வாட் வாஸ் ஹிஸ் மாஸ்டர்ஸ் அட்வைஸ். இந்த வாஸுங்கிறது பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது ஆன்சர் எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் வரணும். அட்வைஸ் ஹிஸ் மாஸ்டர் அட்வைஸ்ட் ஹிம் டு பிலீவ் ஹிம்செல்ஃப் and then focus on his strength. How did he win the match? He won. And the winning is the past tense varanum. He won the match by using most difficult stroke in judo. What kind of boy was Akilan? Akilan was an active and energetic boy. Are you clear, dear? So do well. இதெல்லாமே நல்லா எழுதி பாரு. Everything you have to revise it properly and understand it. Okay, do well. I concentrate on my handwriting. It is your term examination syllabus. Okay. Thank you, dear.